உலகத்தின் முதல் நாகரிகம் தமிழ் நாகரிகம் என்பதில் எனக்கு பெருமை தான் சார். தமிழ்நாட்டில் தான் நாகரிகம் தோன்றியது, சந்தேகமே கிடையாது. அதுலேயும் ஒரு மதுரைக்காரனாக பெருமை கொள்கிறேன். மதுரையில் தான் அந்த நாகரிகம் தோன்றி இருக்கின்றது, சந்தேகம் இல்லை. மனு நீதினு சொல்கிறாங்க. இந்த மனு நீங்கள் புராணம் வாசிக்க, இந்த ஸ்டாலின் புராண கதை வாசிக்க மாட்டார், புரியல என்றார். நீங்களாவது வாசி பாருங்க ஊடகத்தில். இந்த மனு கிருதுமால் நதியில் அமர்ந்து தவம் புரிந்தார், கிருதுமால் நதிக்கரையில் வாழ்ந்தார்னு ரெஃபரன்ஸ் இருக்குது புராணத்தில். கிருதுமால் நதி எங்கே சார் இருக்குது? அப்படிதான் ரெஃபரன்ஸ் கிருதுமால். அப்போ கீழடி மதுரை தான், வைகை நாகரிகம் தான், சிந்து சமவெளி நாகரிகம் தான் தோன்றுச்சுன்னு சொல்கிறோமே, அதுக்கும் முந்தி வைகை நாகரிகம் தான் இந்தியாவின் முதல் நாகரிகம். எனக்கு பெருமை தான். மத்திய அமைச்சர் கஜேந்திர ஷெகாவத் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா தரவுகளும் கொடுத்துருக்காங்க, இதில் ஒரு ப்ராசஸ் இருக்குது சார். நம்ம ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணுறோம், நீ ஆதார் கொண்டு வா, பேன் கொண்டு வா, அதை கொண்டு வா, ஒன்றுனா பேப்பர் ப்ராசஸ் ஆகி அடுத்தடுத்த நிலை போகுது. அதுக்கப்புறம் தானே ஃபைனலாக அது அப்ரூவ் ஆகுது. அது மாதிரி அறிவியல் தரவுகளுடன் அறிவியல் முறையில் சில டெஸ்ட் இருக்குது, அதை முடிச்சுட்டு இதை அறிவிப்போம். அது ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்னு சொல்கிறார். இதில் எங்கேயும் தமிழ் நாகரிகத்தை யாரும் மறைக்கலை, யாரும் குறைக்கலை. தமிழன் நாகரிகம்னு ஒன்று இருந்தால் அது இந்திய நாகரிகத்துக்கு எதிரானதா? அது இந்திய நாகரிகத்தின் ஒரு அம்சம் தானே தமிழ் நாகரிகம் சார். இந்தியா இஸ் இன்கம்ப்ளீட் வித்தவுட் தமிழ் அண்ட் தமிழ்நாடு. இதை அடித்து சொல்லுங்கள் எல்லாத்தையும்.